மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி ஜோடி சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அழுதுகிட்டே கோவிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து காவேரி கோவிலை விட்டு வெளியில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு மயக்கம் வருது. அந்த நேரத்தில் நிவின் அந்த சைடு வர்றாங்க. வந்துட்டு என்ன காவேரி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நிவின் அப்படின்னு சொன்னதும் காவேரி இருக்கிறத பார்த்துட்டு நிவின் வேகமாக அவங்க கார்லேருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே காவேரி தண்ணி குடிச்சு முகத்தை கழுவிட்டு சரி நிவின் நான் கிளம்பி போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன காவேரி ஒரு மாதிரி இருக்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாங்க. உன்னை காவேரி இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை நிவின் கோவிலுக்கு வந்தேன் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் அதான் வேற ஒன்றும் இல்லை நிவின் நீங்கள் கிளம்புங்க நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ ஒரு மாதிரி இருக்க வா நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. இல்லை நிவின் என்னால் உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை என்னால் எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்குது உங்களால் எதுக்கு பிரச்சனை நீங்கள் நிவின் கிளம்புங்க நான் போய்க்கிறேன் நிவின் அப்படிங்கிறாங்க. இல்லை காவேரி யார் என்ன சொல்ல போகிறா நான் உன்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து காரில் ஏறி காவேரி உட்கார சொல்கிறாங்க. உடனே காவேரி வேறு வழி இல்லாமல் காரில் ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. நிவின் வந்து காவேரி ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு என்ன காவேரி ஒரு மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கே என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நிவின் கொஞ்சம் தலை சுற்றிச்சுல அதான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இன்னமும் நிவின் வெண்ணிலா விஷயம் என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க நிவின் அவங்களால இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கன்சீவாக இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதும் அவங்களாவே விஜயை விட்டு வேலைக்கு போயிட்டாங்க இனிமேல் வந்து எங்கள் லைஃப்பில் அவங்க தலையிட மாட்டேன்னு வேறு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும் நிவின் இருந்துட்டு சூப்பர் காவேரி இனிமேல் என்ன பிரச்சனை உனக்கு விஜய் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நீ நினச்சதெல்லாம் நடந்துருச்சு வெண்ணிலாவே மனசு மாதிரி விஜய் விட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லணும் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்த அதே மாதிரியே வெண்ணிலாவே வேலைக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை என்ன இப்போவே சொல்லு நானே உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன் விஜயோட நீ சேர்ந்து வாழ் உங்கள் அம்மா நீ கன்சீவாக இருக்கன்னு சொன்னால் உடனே விஜயோட சேர்ந்து வாழ்றதுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. இல்லை நிவின் நான் பேசிக்கிறேன் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நிவின் இருந்துட்டு இல்லை கொஞ்ச நாளில் உன் குழந்தையும் வளர ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து கஷ்டமாக இருக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுன்னா இப்போ நீ சொல்கிறது தான் சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லி பார்க்குறாங்க. இருக்கட்டும் நிவின் நானே பேசி இல்லை நிவின் இந்த விஷயத்தை நானே அம்மா கிட்ட பேசிக்கிறேன் இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி நீ கொடைக்கானல் போகிறேன்னு சொன்னாங்களே நீ கொடைக்கானல் போகலையா அப்படி தான் வந்து குமரன் அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க விஜய் கால் பண்ணதுக்கு நீ கொடைக்கானல் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நிவின் கொடைக்கானல் தான் போகணும்னு நினச்சேன் ஆனால் திடீர்னு இங்கேயே இருக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டு வந்துட்டேன் அங்கே போயிட்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு காவேரி சொன்னதும் நிவின் இருந்துட்டு நாங்கள் நினச்சோம் நீயும் விஜய் தான் சேர்ந்து கொடைக்கானல் போகிறீங்க அங்கே ஒரு வாரம் தங்கிட்டு வரலாம்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் நீ மட்டும் தான் கொடைக்கானல் போகணும்னு முடிவெடுத்தியா காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நிவின் இங்கிட்ட அலைஞ்சலில் டயர்டாக இருந்துச்சு அதனால் ஒரு வாரம் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் இந்த டைமில் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா அதனால தான் கொடைக்கானல் போகாமல் இங்கே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இங்கே இருக்காமல் நீ வாட்டில் கொடைக்கானல் போகிற அது விஜய் கிட்ட சொல்லாமல் எதுக்கு காவேரி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாங்க. இல்லை நிவின் என்னால் எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குல்ல நிவின் அதனால தான் நான் போகலான்னு சொல்லி முடிவெடுத்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. உன்னால் என்ன காவேரி எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாங்க. உன்னை காவேரி இருந்துட்டு அதான் அங்கே யமுனா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறா இங்கே பசுபதினால விஜய்க்கு பிரச்சனை எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால் எல்லாருமே நிம்மதி இழந்து போய் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உன்னை நிவின் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி நீ யாருக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னையும் என்ன காவேரி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிவின் கேட்குறாங்க. உன்னை காவேரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிவின் இடம் வீடு வந்துருச்சு நம்ம இறங்குவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்த விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே கிளம்பி போகிறாங்க. நிவினும் வர்றாங்க. உள்ளே வந்ததும் இங்கே சாரதா செம கோவமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் காவேரியும் ஒரு மாதிரி வர்றாங்க. இங்கே சாரா இருந்துக்கிட்டு நிவினை பார்த்ததும் வாங்க தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நிவின் இருந்துட்டு சாரதா கிட்ட பேசுகிறாங்க. அத்தை அதான் விஜய் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்துட்டார்ல இனிமேலும் காவேரி எதுக்கு அத்தை இங்கேயே இருக்கணும் விஜய் கூட நீங்கள் அனுப்பி வைங்க அத்தை இனிமேலும் பிடிவாதத்தோடு இருக்காதீங்க விஜய் ரொம்ப நல்லவர் அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சொல்ல முடியாது தம்பி அந்த பையனை அவ்வளோ நல்லவன்னா கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பையனை பார்த்தா நல்லவன் மாதிரியா இருக்கிறான் அடாவடி பண்ணுற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இல்லை அத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க விஜய் ரொம்ப நல்லவர் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. இங்கே காவேரி நீனாச்சும் சொல்லு காவேரி விஜய் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லிட்டேன் அப்போனாலும் உங்கள் அம்மாவுக்கு புரியும் இல்லை காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு நீ வந்து அந்த பையனோட சேர்ந்து வாழக்கூடாது நான் உங்கள் முடிவு எடுத்திருக்கோம் உன்னோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு உங்கள் முடிவு தான் ஏன் முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு என்ன காவேரி பேசிக்கிட்டு இருக்க இத்தனை நாளாக விஜய் கூட போய் சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குமரன் இருந்துட்டு என்னம்மா சொல்கிறேன் உண்மையாகவே நீ மனசில் என்ன நினைக்கிறோ அதை சொல்லுமா உங்கள் அம்மாவுக்காக நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் காவேரி அமைதியாக நின்றுட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் விஜய் காவேரி தேடி வீட்டுக்கு வர்றாங்க. காவேரின்னு கூப்பிடுறாங்க. உடனே வேகமாக எல்லாரும்
வெளியில் வாசலில் நின்றுட்டு உள்ளே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கத்துறாங்க. உடனே நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போக வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு அவளெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி கூப்பிட்டு போகிறதுக்கு உங்ககிட்ட எதுக்கு நான் பெர்மிஷன் கேட்கணும், காவேரி நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் காவேரி அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு என்ன காவேரி என்ன சொன்னேன், உங்கள் அம்மா சம்மதம் சொல்லாட்டியும் நீ என் கூட வந்துட்டு இப்படி நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உங்க அதெல்லாம் காவேரி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன காவேரி உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ என் கூட வா காவேரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி பார்க்குறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு எங்கள் அம்மா முடிவு தான் என்னுடைய முடிவு, எங்கள் அம்மா தான் உங்கள் கூட அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கோவமாக பேசுகிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு காவேரி இவங்க ஏதாவது உன்னை மிரட்டினாங்களா, அதனால தான் இப்படி பேசுறியா சொல்லு காவேரி அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் காவேரி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு காவேரி நீ என் கூட வந்து காவேரி ப்ளீஸ் காவேரி அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு அவள் தான் வரமாட்டேன்னு சொல்கிறாள்ல, நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறீங்களா தம்பி அப்படிங்கிறாங்க. நிவின் குமரனும் அத்தை என்ன அத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, காவேரியை விஜய் கூட அனுப்புங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல விஜய் வந்துட்டு காவேரியோட நிலைமை என்னன்னு தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி முறைக்கிறாங்க. உடனே விஜய் அமைதியாக சொல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சாரா வந்துட்டு இங்கே பார் காவேரி உன் கழுத்தில் தாலி இருக்கிறதுனால தான் இங்கே வந்துக்கிட்டே இருக்கிறான், ஆனால் முதல்ல அந்த தாலியை கலட்டி தூக்கி எரிஞ்சிரு அப்போனா தான் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவேரி தாலியை கலட்டாமல் நின்றுட்டு இருக்காங்க. அதான் அவங்க அம்மா சொல்கிறாங்கல்ல, தாலி கலட்டி தூக்கி எரிஞ்சிரு காவேரி, ஏன் எரிய மனுக்க, ஏன் உன்னால் முடியாது, நீ நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காவேரி என்ன பண்ணுற நீ, விஜய் கூட போ காவேரி, நீ இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. காவேரி அமைதியாகவே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நிவின் இருந்துட்டு காவேரி இங்கே பாரு, இதுதான் நீ வந்து விஜயோட சேர்ந்து வாழ்றதுக்கு நல்ல நேரம், இப்போ நீ போனால் தான் ரொம்ப நல்லது காவேரி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் காவேரி கேட்க மாட்டாங்க. நிவின் சாரதா கிட்ட அத்தை நீங்கள் அவங்க காவேரியை விஜய் கூட அனுப்பி வைக்கணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது என்னென்னா காவேரி கர்ப்பமாக இருக்கிற அத்தை, இந்த நேரத்தில் விஜய் காவேரி பிரித்து வச்சிடாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. உடனே சாரதா எல்லாருமே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. என்ன நீ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவினை கேட்டதும் எனக்கு ஏற்கனவே தெரியும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் சொல்லி நடந்ததெல்லாம் வந்து நிவின் சொல்கிறாங்க. உடனே ஏண்டி இவ்வளோ பெரிய விஷயத்த எங்ககிட்ட இருந்து எப்படி இத்தனை நாள் அவனால் மறைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. உடனே பாட்டியும் என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் நினச்சேன், ஆனால் உங்ககிட்ட சொல்லவும் எனக்கு பயமாக இருந்துச்சுமா, அதனால தான் என்னால் சொல்ல முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஏண்டி இதெல்லாம் மறைக்கிற விஷயமா சாரதா வந்துட்டு இதை நீ முதலே சொல்லியிருக்கலாம் அடி, அந்த தம்பி கூட நான் சேர்ந்து வாழ அனுப்பி விட்டுருவேனே, இப்போ எப்படி நீ அந்த வீட்டுக்கு போவடி அப்படிங்கிறாங்க. விஜய் வந்து இப்போ ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் காவேரி என் கூட அனுப்புங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி நான் உங்க கூட வரமாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிடிவாதமாக. அதான் அந்த தம்பி அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போடி, வயிற்றில் குழந்தைய வேற வச்சுக்கிட்டு எப்படி நீ தனியாக வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் அங்கே போகலை, அந்த வீட்டில் வாழலை, என்னால் எல்லாத்துக்கும் பிரச்சனை, அது எதுக்கு நான் விஜயோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு எதுக்கு காவேரி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கு, அப்போனா என்னை விட்டு பிரிஞ்சிருந்தா தான் நீ நல்லா இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க, அது உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன், எது காவேரி நல்லது, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனால் நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறியா, அதுவும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே அவங்க காவேரி இருந்துக்கிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. விஜய் இருந்துக்கிட்டு சரி நீ இங்கேயே இரு, நான் கிளம்புறேன், எனக்கு உனக்கு என் கூட சேர்ந்து வாழணும்னு தோணுதோ அன்னைக்கு நீ வா, அது வரைக்கும் நான் உன்னை பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட பேசவும் மாட்டேன், ஃபோன் கூட பண்ண மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக போயிடுறாங்க. இந்த காவேரி என்ன பேசணும் தெரியாமல் அமைதியாக அழுதுகிட்டே நிற்கிறாங்க. நிவின் இங்கே பாருங்க விஜய் நில்லுங்க விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. விஜய் வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. என்னம்மா அவங்க கூட போய் சேர்ந்து வாழ வேண்டியதானம்மா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி ஒன்றுமே பேசாமல் அமைதியாக போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.